வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டாக ரிவ்யூ தான். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் லோ பட்ஜெட் வீடியோ போடுறதுக்காண்டி ஜான் கார்ஸ் வருவோம். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஜான் கார்ஸ் தான் வந்திருக்கோம். ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தான். உங்களுக்கு 5 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 55,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் 8 சீட்டர் 9 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1,25,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சீட்டர் சுமோ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைலோ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரியா இருக்குது. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் நிறைய இருக்குது. ஷிஃப்ட் டிசைர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. அதே மாதிரி இயான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தான். 55,000 பட்ஜெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க. 5 சீட்டர் 7 சீட்டர் 9 சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி அவங்கள்ட்ட வந்தீங்கனால எப்போவுமே லோ பட்ஜெட் தான். ஸோ இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் எங்கேயுமே கிடைக்காது. அந்தளவு லோ பட்ஜெட் கொடுப்பாங்க. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பைபாஸில் சுண்டப்பட்டிக்கிற ஊரை தாண்டினவொடனே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். அதை தாண்டினவொடனே ரைட் சைடு நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். சுண்டப்பட்டிங்கிற ஊர்லேயே இருக்குது. ஸோ நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி ஜான் கார்ஸ் வந்துடும். அவங்கள்ட்ட எப்போவுமே லோ பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ ஓட்டி பலருக்கு ஒரு வண்டி வேணும், எனக்கு ஒரு 50,000 பட்ஜெட் நினச்சிங்கன்னா கூட நேர கிளம்பி நீங்கள் ஜான் கார்ஸ் வந்துடலாம். அவங்க லோ பட்ஜெட்டில் எப்போவுமே வச்சுருப்பாங்க, ஹை குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்களை போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் தான் நான் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானோ. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 55,000 தான். ஒரு பைக் வாங்குற விலையில் நீங்கள் கார் வாங்கலாம். 5 பேர் போகலாம். லோக்கல் யூஸுக்கும் ஓட்டி பழகிறதுக்கும் சூப்பரான வண்டி. ஒரு 23லேருந்து 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2010 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அருமையான வண்டி, செலவே வைக்காது. நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கலாம். 55,000. ஸோ நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க, முன்னே பேசி பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு அருமையான வண்டி. லோக்கல் யூஸு ஓட்டி போகிறதுக்கும் சூப்பரான வண்டி. 55,000. நேரில் வாங்க, பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 10 சீட்டு வண்டி. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 தான். நீங்கள் ஒரு பைக் வாங்குற விலையில 10 சீட்டு வண்டியை வாங்கலாம். 10 பேர் போகலாம். சூப்பராக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். டாடா சுமோ விக்டா இஎக்ஸ் 2007 மாடல். எஃப்சி லைவ்ல இல்லை. எஃப்சிக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 2,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஒரு டயர் பார்த்தீங்கன்னா 20% இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. டாடா சுமோ இஎக்ஸ் தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. 1,25,000. ஸோ நேரில் வாங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். தெளிவாக இருக்குது. அருமையான வண்டி, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 10 சீட்டு. ஸோ டாடா சுமோ அப்படிங்கிற போது நிறைய பேர் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற வண்டி, அருமையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எஃப்சிக்கு மட்டும் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். 1,25,000. நேரில் வாங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஆரியா எல்எக்ஸ். பெரிய வண்டி, 7 சீட்டர், ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அருமையான வண்டி. 2013 மாடல். ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் வண்டி. 1,82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN 28 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ, புதுசு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கும். ஸோ டாடா ஆரியாங்கிறப்ப பெரிய வண்டி, நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. வண்டி அருமையான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ, அதே மாதிரி சீட் கவர் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் ஏசி இருக்குது உங்களுக்கு. வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பெரிய வண்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக செட் ஆகும். நல்ல செம்ம லக்ஸரியாகவும் இருக்கும். ஒரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 13 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ டாட்டாவில் ஒரு அருமையான வண்டி உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,85,000. நெகோசல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். இன்டீரியர்லாம் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். தகன்னு இருக்கு. தெளிவான வண்டி. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செம்ம லக்ஸரியா இருக்கும் உங்களுக்கு. 4,85,000. ஸோ நேரில் வாங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். தெளிவான கண்டிஷனில் இருக்கு. அருமையான வண்டி. இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக லோன் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் சிவில் ஸ்கோர் பக்காவாக இருந்தால் கம்பல்சரி லோன் பண்ணிக்கலாம். ஒரு 60லேருந்து 70% லோன் பண்ணி கொடுப்பாங்க.
அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் ஸ்பார்க்கு. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 90,000. நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். ஒரு பைக் வாங்குற விலையில நீங்கள் கார் வாங்கலாம். 2009 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டிஎன் 49. ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே 70% இருக்கும். ஸ்பார்க்கு அப்படிங்கிற போது சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. லோக்கல் யூஸுக்கும் ஓட்டி போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அருமையான வண்டிங்க. ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸ்பார்க்கு நல்ல கண்டிஷனில் இருக்கு. உங்களுக்கு அருமையான வண்டி. லோ பட்ஜெட்டில் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்குள்ள வாங்க நினைச்சீங்கன்னா இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். செலவே வைக்காது உங்களுக்கு. 90,000. நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பைக் வாங்குற விலையில நீங்க கார் வாங்கலாம். அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹூண்டா இயான். இயான் அப்படிங்கிற போது சின்ன வண்டி, அருமையான கண்டிஷன்ல இருக்கு. டீலைட் பிளஸ் ப்ளூ டிரைவ். 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 1,34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபியல் பெட்ரோல் வித் உங்களுக்கு எல்பிஜி அட்டாச்மெண்டோட இருக்கு. நீங்க பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் லைவ்ல இல்ல. வண்டி மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. ஸோ ஹூண்டாயில பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வண்டி. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சூப்பரா செட் ஆகும். ரெட் கலர். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் செலவுமே வைக்காது. ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. உங்களுக்கு நீங்க லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே பக்காவா செட் ஆகும். ஓட்டி பழகிறதுக்குமே ஒரு அருமையான வண்டி. சின்ன வண்டி, கம்ஃபர்டபுளா இருக்கும். வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா 2,55,000. நேர்ல வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. அருமையான வண்டி, சூப்பர் குவாலிட்டிங்க. அந்த வண்டி அவ்வளவு கண்டிஷனா இருக்கு உங்களுக்கு. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லோன் வசதி கூட பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் விடிஐ. ரெட் கலர், ரெட் அண்ட் பிளாக், சூப்பர் கலர். உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி. ஸ்விஃப்ட் விடிஐ அப்படிங்கிற போது டீசல் வேரியன்ட். எப்படி பார்த்தாலும் 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாம கிடைக்கும். 2014 மாடல். சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் தான். 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN09. ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவ்ல இல்ல. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ ஸ்விஃப்ட் அருமையா இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. நீங்க லாங் டிரைவ் போகும்போதெல்லாம் உங்களுக்கு 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். லோக்கல் ஓட்டினீங்கன்னா 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவே வைக்காது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்கு. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,55,000. நேரில் வாங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்கு வண்டி. உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கும். சூப்பரான வண்டி. ஸ்விஃப்ட் வேற லெவல்ல இருக்கு. 4,55,000. இந்த வண்டிக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் பண்ணலாம். உங்க சிவில் ஸ்கோர் பக்காவா இருந்தா கம்பல்சரி லோன் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி பாத்தீங்கன்னா அருமையான கண்டிஷன்ல. அடுத்து பார்க்க போற லோ பட்ஜெட் வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800 LXi. 2014 மாடல். சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் வண்டி. 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவ்ல இல்ல. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பாத்தீங்கன்னா 80% இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். அருமையான வண்டிங்க. வண்டி பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ ஆல்டோ அப்படிங்கிற போது உங்களுக்கு செலவே வைக்காது. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். 5 பேர் போகலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே பக்காவான வண்டி. ஓட்டி பழகிறதுக்கு உங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். ரெட் கலர் அருமையா இருக்கும். உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் எல்லாமே வைக்காது. தெளிவான வண்டிங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் பக்காவா இருக்கும். நீ வரல ஓட்டலாம், ஓட்டிட்டே இருக்கலாம். ஒரே ஓனர் வண்டி. இது வரைக்கும் வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஷோரூம்ல தான் இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. தெளிவான வண்டி. வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா 2,60,000. நேர்ல வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க, முன்ன பேசி பண்ணிக்கலாம். தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. அருமையான வண்டி. 2,60,000. இந்த வண்டிக்குமே பாத்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இங்க இருந்தா லோன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னி. இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா 1,60,000. ஸோ ரொம்ப கம்மி ரேட்டு. உங்களுக்கு நல்லா இருக்கும் வண்டி. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. 2009 மாடல். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 ஓனர் இருக்காங்க. 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN23. ஃபியல் பெட்ரோல் வித் உங்களுக்கு எல்பிஜி அட்டாச்மெண்டோட இருக்கு. நீங்க பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், எல்பிஜி யூஸ் பண்ணிக்கலாம். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு. பின்னாடி பாத்தீங்கன்னா 20% இருக்கும்.
வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000. நேரில் வாங்க முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம், ஓட்டி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ தெளிவான வண்டி 1,60,000. You can see the riding on the pavement. Young kids, they're growing up in basements. Online, a whole new generation. I'ma make my அடுத்து பார்க்க போற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ H4 2013 மாடல். பெரிய வண்டி 8 சீட்டர், ஒரு 8 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. H4 வேரியண்ட் 1,18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN12 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும், மீத உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைலோ அப்படிங்கிற போது பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. ஒரு 12லேருந்து 13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, சில்வர் கலர். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, அருமையான வண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடி மானிட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,90,000. நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க, முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். தெளிவான கண்டிஷனில் இருக்குது. சைலோ அருமையான கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர்லாம் பாருங்க தெளிவாக இருக்கும். ஸோ லோன் வசதி கூட எல்லாமே பண்ணி தருவாங்க. அருமையான வண்டி உங்களுக்கு 4,90,000. அடுத்து பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் VDI ABS-ஓட வர்றது. 2015 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 1,04,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN07 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80% இருக்கும். ஸோ ஸ்விஃப்ட் அப்படிங்கிற போது 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். VDI வேரியண்ட் டீசல், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாம கிடைக்கும். ஸோ அருமையான வண்டி உங்களுக்கு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ, ABS பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. அருமையான வண்டி. அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, தெளிவாக இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,65,000. ஸோ நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்க, முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸ்விஃப்ட் அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்ல மைலேஜும் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வைக்காது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 4,65,000.